Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து while loop பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபார் லூப்னா என்ன ப்ளஸ் வந்து அந்த ஃபார் லூப் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லி நம்ம ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து HTML டேக் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டைட்டில் வந்து ஃபார் லூப் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகை வந்துட்டு நான் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து அங்கே லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா JS ஃபோல்டரில் script.js சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபார் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 3 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம வந்து இன்சைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோமா இல்லை டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோமான்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 3 வேல்யூவே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார் லூப் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. எப்போ நமக்கு ஃபார் லூப் வந்து ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் நம்ம கொடுக்குற கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார் லூப் வந்து ரன் ஆகாது சரிங்களா. ஸோ லூப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் வந்து திரும்ப திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதான் நம்ம லூப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து while loop பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்பில் நம்ம இந்த 3 கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் லிமிட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் லூப்புக்காக வந்து நான் ஃபார் அப்படிங்கிற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இங்கே வந்து கர்லி ப்ராக்கெட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபாலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஸோ i = 1. ஸோ i less than or equal லிமிட் வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ i++ கொடுத்துருக்கேன். ஸோ i++ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் i++ நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் i- கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் i++ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் வந்து எத்தனை டைம் ரன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 டைம் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஸோ 1 less than or equal 10 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. 1 ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 3 சொல்லிட்டு நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப் டு பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் வந்துடும். ஸோ 10 less than or equal 10 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ தான். ஓகேங்களா. எப்போ ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா 11 less than or equal 10 வரும்பொழுது நமக்கு இந்த ஃபார் லூப் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு அந்த ஃபார் லூப் வந்து வெளியே வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் நான் வந்து இந்த நம்பர் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து document.write அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா HU டேக் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ HU டேக் அந்த நெக்ஸ்ட் வந்து HU டேக் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த HU டேக் உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஐயோட வேல்யூ நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்து நமக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் வந்து நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து லிமிட் நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு 30 வரைக்கும் வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அவுட்புட்டில் வந்து 1லேருந்து நமக்கு 30 வரைக்கும் அந்த நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணால் நமக்கு வந்து லூப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் வந்து போடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் டேபிள் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேபிள். ஓகேங்களா. டேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிகேஷன் டேபிள் நம்ம போட போகிறோம். ஸோ டேபிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து தேர்ட் டேபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ லிமிட் வந்து நமக்கு எதுக்கும் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 வரைக்கும் வேணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்குள்ளார ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் வேல்யூ வந்து ஒரு ஆர்டராக பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வரணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்புறமா நமக்கு டேபிள் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா. இந்த மாதிரி நமக்கு தேர்ட் டேபிள் இல்லை ஃபோர்த் டேபிளாக சொல்லிட்டு நமக்கு டேபிளோட நம்பர் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டேபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா டேபிள் வந்து தேர்ட் டேபிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஐயும் டேபிளும் மல்டிபிள் ஆகி வரணும். ஸோ அது ரிசல்ட்டில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஆனதுக்கு அப்புறமா ஸோ இங்கே வந்து ஈக்குவல் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. நமக்கு எப்படி அவுட்புட்டில் வரும் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 இன்ட்டு தேர்ட் டேபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஈக்குவல் ஸோ நமக்கு 3ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஃபார்மேட் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐ
ஐ வேரியபிள் நான் கொடுத்துக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 வந்துடும். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து இன்ட் சிம்பிளுக்காக வந்து நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டேபிள் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அதனால் வந்து டேபிள் அப்படிங்கிற வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஈக்குவல் சிம்பிள் வரணும். ஸோ அதுவும் என்ன பண்ணிக்க அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த 2 வேல்யூ மல்டிபிள் ஆகி வரணும். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஐயோட வேல்யூவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளோட வேல்யூ மல்டிபிள் ஆகி பிரிண்ட் ஆகணும். ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே டேபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் டேபிள் வந்துடும். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிரும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வேறு டேபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 டேபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் நமக்கு 8 டேபிள் வந்து பிரிண்ட் ஆகிரும். ஓகேங்களா? இல்லை லிமிட் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 10க்கு பதிலாக 20 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1லேருந்து 20 வரைக்கும் நமக்கு அந்த மல்டிபிளிகேஷன் டேபிள் வந்து பிரிண்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேபிள் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம சீக்வன்ஸாக இன்க்ரிமெண்ட் ஆகாமல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம டிக்ரிமெண்ட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபார் லூப் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் வந்து லிமிட் நம்ம எடுத்துக்கலாம். டேபிள் வேணாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் தனியாக. ஸோ லெட் டேபிள் வந்து 8 கொடுத்து நம்ம ஃபைனலாக செமிக்கல்னு வச்சுக்கிறேன். இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு லிமிட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ லிமிட் வந்து ஒரு 10 வரைக்கும் வச்சுக்கிறேன். இது எப்போ நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஐயோட வேல்யூ 1லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு 10லேருந்து டிக்ரிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா? 10லேருந்து கிடையாது. ஸோ இந்த லிமிட் எவ்வளோ வேல்யூ இருக்கோ ஸோ அந்த வேல்யூலேருந்து நமக்கு டிக்ரிமெண்ட் ஆகணும். அதனால் ஸோ ஐ ஈக்குவல் 1க்கு பதிலாக ஜஸ்ட் லிமிட் நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ வந்து லிமிட்டாக இருக்கும். ஸோ லிமிட் வந்து என்னவாக இருக்கும்னா 10ஆக இருக்கும். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற வேல்யூ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த டிக்ரிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா? டிக்ரிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ இங்கே கண்டிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா ஸோ லிமிட் ஸோ நம்ம லிமிட் தேவையில்லை. நம்ம ஐ கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லிமிட் அப்படிங்கிற வேரியபிளை நான் ஐயில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ ஐயை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 1 வரைக்கும் நம்ம ரன் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 10 இருக்கும். ஓகேங்களா? அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 1 அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு 10 பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஐ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் போடக்கூடாது. நம்ம ஐ மைனஸ் மைனஸ் கொடுத்துலாம் நமக்கு வந்து ஒவ்வொரு வேலையும் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 1. இப்போ 10 மைனஸ் 1 9 நமக்கு டிக்ரீஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் டைம். ஸோ டிக்ரீஸ் எனக்கு அப்புறமா கண்டிஷன் செக் பண்ணணும். அப்போ 9 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 செக் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 10 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 1 செக் பண்ணணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டிக்ரிமெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு 9 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 1 செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 9 பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப் டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 1 வரைக்கும் செக் பண்ணணும். ஸோ ஃபைனலாக வந்து 1 மைனஸ் 1 வந்து 0 வந்துடும். ஸோ 0 வந்துட்டு இங்கே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இந்த ஃபார் லூப் விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்டி டிஸ்பிளே ஆகுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கர்லி பைட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கர்லி பைட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10லேருந்து நமக்கு 1 வரைக்கும் அந்த வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே 20 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ 20 கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு 20லேருந்து ஸோ 1 வரைக்கும் அந்த வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தா நம்ம வந்து வேல்யூ நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டேபிள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 10 வரைக்கும் நமக்கு லிமிட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9th டேபிள் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபார் லூப் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார் லூப்பை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேபிள் வந்து நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு டிக்ரிமெண்ட்டில் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10லேருந்து நமக்கு வந்து அந்த டேபிள் வந்து டிக்ரீஸ் ஆகி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூவை நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஃபார் லூப் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ அடியில் பை. See you.